அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு பெற்றோர்களே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் மார்னிங் டு எவரிபடி. குட் மார்னிங். குட் மார்னிங். ஒரு அருமையான காலை பொழுதில் நாம் இருக்கின்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இயேசுடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கின்ற நாளாக இருக்கிறது. இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திரு இருதயத்திற்கு நாம் ஒப்பு கொடுப்போமாக. பிரியமானவர்களே, இன்றைய நாளில் முதல் வாசகத்தையும் நற்செய்தியும் நாம் வாசிக்கின்ற பொழுது ஒரு அருமையான வார்த்தையானது நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். அது உங்களில் பேசுகின்றவர் தூய ஆவியானவர். இன்றைய நற்செய்தியில் ஒரு மாற்றத்தை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் ஒரு நல்ல ஆயன் என்று தன்னை அறிமுகப்படுத்துவார். ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் மிகுதியான வாழ்வு பெறும் பொருட்டு நான் அவர்களுக்கு ஆயனாக இருக்கிறேன் என்று, நானே உங்களுக்கு ஒளியும் உங்களுடைய பாதைக்கு வெளிச்சமும் உங்களுடைய வாழ்வுக்கு ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்ன கடவுள் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்லுகிறார். 10ஆம் அதிகாரம் இதோ நாம் படிக்கின்றோம் 16வது வசனத்தில், இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன். ஓநாய்கள் மத்தியில், ஓநாய்கள் இடையே ஆடுகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன். ஆடுகள் என்றால் நாம் அனைவரும். அப்ப இந்த ஆடுகளுடைய ஆயனாக இருப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் இருந்து கொண்டு இந்த ஓநாய்களுக்கு முன்பாக இதோ நம்மை அனுப்புவதாக ஆண்டவர் சொல்கிறார். அதே 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது மிக அழகாக சொல்கிறது. ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தை என் ஆவியாரை உங்கள் வழியாக பேசுகிறார் என்று. ஆவியானவர், ஆவி நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். இந்த ஆவியானவர், இந்த ஆவியானது நமக்கு ஒரு எரிகின்ற விளக்குக்கு எப்படி மிகவும் முக்கியமானது எண்ணெய், அந்த எண்ணெயை போன்று நம்மளுடைய வாழ்க்கைக்கு பரிசுத்த ஆவியானவர் மிகவும் முக்கியமானவர். பரிசுத்த ஆவிக்கு ஆங்கிலத்தில் ஸ்பிரிட் என்று சொல்கிறோம். இந்த ஸ்பிரிட் என்ற வார்த்தையானது ஸ்பிரித்தூஸ் என்ற லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. எனவே மென்மையான ஆவி, மென்மையான காற்று, மென்மையான உயிர் மூச்சு நமக்குள் இருந்து செயல்படுகிறது. இந்த மென்மையான உயிர் மூச்சு இல்லை என்றால் நாம் அனைவரும், நம்மளுடைய உடல் கெட்டு போய்விடும், அது இறந்துவிடும், அது வாழ முடியாமல். எனவே ஆவியின் வரங்கள் இல்லாமல், ஆவியினுடைய வல்லமை இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையில் இதோ இந்த ஓநாய்கள் பல நிறங்களில், பல வண்ணங்களில் அது வந்து நம்மை போதும். அந்த ஓநாய்கள் எந்த ரூபத்தில் வருகிறது, யார் மூலமாக வருகிறது, எந்த சூழ்நிலையில் வருகிறது என்று தெரியாது. இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், உலகம் முழுவதும் ஒரு பெரிய ஓநாயானது கவ்விக்கொண்டு இருக்கிறது. நல்லவர்கள், கெட்டவர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், படித்தவர்கள், பாமரர்கள், அவர்கள் நல்ல பக்திமான் யாராக இருந்தாலும் இந்த ஓநாயானது கவ்விக்கொண்டிருக்கிறது. இந்த ஓநாயினுடைய வாய்க்குள் நாம் அனைவரும் இருக்கிறோம். அது தன்னுடைய வாயை அசைக்கின்ற பொழுது யார் கடிப்படுவார்கள் தெரியாது. எனவே இன்றைக்கு நிறைய பேர் கடிப்பட்டு இறந்திருக்கின்றார்கள். அந்த கடியினால் இன்றைக்கு துயரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஓநாயினுடைய அதனுடைய இந்த சேட்டையிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்றால் ஆவியின் வல்லமையை நாம் கொண்டிருக்க வேண்டும்.
ஆவியின் வல்லமைக்கு நாம் எப்பொழுதும் செவி கொடுக்க வேண்டும். காரணம், அவர் உள்ளத்திலிருந்து அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்வார். என் நிமித்தமாக உன்னுடைய குடும்பமே உனக்கு எதிராளியாக ஒரு ஓநாயாக வரும் என்று. என் நிமித்தமாக இந்த உலகத்தில் இருக்கிற பெரியவர்கள் உன்னை துன்புறுத்துவார்கள், அல்லது இதோ நீதிமன்றத்திற்கு முன்பாக அல்லது பெரியவர்களுக்கு முன்பாக உன்னை கொண்டு போய் நிறுத்துவார்கள் என்று. அந்த நேரத்தில் பயப்படாதே, உனக்குள் இருக்கின்ற ஆவியானவர், தந்தையிடமிருந்து வந்த ஆவியானவர், அவர் உனக்கு இதோ துணையாக இருந்து பேசுவார், உன்னை விடுவிப்பார் என்று. ஆம், இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆவி நம்மேல் இருக்கிறதுனால் நாம் பயப்படாமல் ஆண்டவருடைய பணியை நாம் செய்ய வேண்டும். அதுவும் குறிப்பாக நம்மளுடைய ஜெப வாழ்க்கையும் நம்மளுடைய உலக வாழ்க்கையும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமைக்கு ஏற்ற பிரகாரமாக அவருடைய வார்த்தை, ஆலோசனை, இதற்கு நாம் செவி கொடுத்தோம் என்றால் என்றும் நாம் வாழ்வோம். திருத்தொண்டர் லாரன்ஸ் இப்படி சொல்லுவார், தூய ஆவியின் ஆற்றலை கொண்டிருப்பவர்கள் தூக்கத்திலும் கூட இறைவனை நோக்கி பயணம் செய்கிறார்கள் என்று. தூய ஆவி யார் ஒருவர் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதுமே கடவுளுடைய வேலை, கடவுளுடைய பணி, இது ஆலய பணி, இது மக்களுடைய பணி என்று தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள். எப்படி என்றால், தூக்கத்திலும் கூட அவர்களுக்கு நினைப்பெல்லாம் கோயில் அழகாக இருக்க வேண்டும், கோயில் வளாகம் அழகாக இருக்க வேண்டும், கோயிலுக்கு மக்கள் வர வேண்டும், அந்த மக்களை சந்திக்க வேண்டும், அந்த மக்களுடைய இடையூறுகளில் பங்காளியாக மாற வேண்டும் என்று யார் ஒருவருக்கு தூய ஆவியானவருடைய வல்லமை இருக்கிறதோ, ஆற்றல் இருக்கிறதோ, அவர்கள் மட்டுமே இப்படி செயல்படுவார்கள். தங்களுடைய நலத்தை அவர்கள் இதோ பேணி காக்க மாட்டார்கள், தன்னுடைய சொந்தத்தை பார்க்க மாட்டார்கள், தாம் இப்படி இருக்கணும் என்று. எது நடந்தாலும் சரி, எல்லாமே கடவுளுடைய திருவுள்ளம் என்று யார் ஒருவர் தன்னுடைய உடம்பு மீது அக்கறை இல்லாமல் தன்னுடைய பணி, ஆண்டவருடைய பணியும் அதை செய்திருப்பதிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பவர்கள் தூக்கத்திலும் கூட இறைவனை நோக்கி அவர்கள் பயணம் செய்கிறார்கள் என்று இதோ திருத்தொண்டர் லாரன்ஸ் கூறுகின்றார். எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, எகிப்து தேசத்தில் முழுவதும் நாம் பார்க்கின்றோம், அது பாலைவனமாக இருக்கிறது. எனவே அந்த பாலைவனத்தில் தந்தையர்கள், நமக்கு முன்னாடி வாழ்ந்த தந்தையர்கள் அங்கு போய் அமர்ந்து ஜெபிப்பார்கள். அவர்களை டெசர்ட் ஃபாதர்ஸ் என்று திரு அவையானது அழைக்கிறது. அப்படி அந்த டெசர்ட் ஃபாதர்ஸ், இந்த தந்தையர்கள், பாலைவன தந்தையர்கள் அப்படி நோன்பு இருந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு படை வீரன் கேட்கின்றான், இதோ இப்படி இந்த இதுல இருக்கிறமே, நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதிகமாக ஜெபத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள், கடவுள் ஒரு பாவியை அவர் ஏற்றுக்கொள்வாரா? ஒரு பெரும் பாவியை அவர் நேசிப்பாரா? ஒரு பெரும் பாவியை அவர் தனக்குள் வைத்துக் கொள்வாரா, ஏற்றுக்கொள்வாரா என்று. அப்பொழுது அந்த டெசர்ட் ஃபாதர் ஒருவர் கேட்டிருக்கிறார், அந்த படைவீரனை பார்த்தேன், உன்னிடத்தில் இதோ அழகான சட்டை போட்டு இருக்கின்றாய், இது அழகான இந்த ராணுவ சட்டை போட்டு இருக்கின்றாய், எனவே இந்த நேரத்தில் ஏதாவது அதுல ஒரு அழுக்கோ அல்லது ஏதாவது ஒரு கிழிசலோ ஏற்பட்டது விட்டது என்றால் நீ அதை என்ன செய்வாய் என்று. கண்டிப்பாக ஒரு கிழிசல் ஏற்பட்டால் நான் அதற்கு ஒரு சிறிய ஓட்டு துணி போட்டோ அல்லது அதை தைத்தோ அதை மீண்டும் நான் போட்டுக் கொள்வேன். ஒருவேளை அழுக்கப்பட்டு விட்டது என்றால் அதை நான் துவைத்து மீண்டுமாக போட்டுக் கொள்வேன். அதே போன்றுதான் சொல்லியிருக்கார். இதே போன்றுதான் நம்மளுடைய கடவுளும் இதோ கிழிசலாக இருந்தால் அதை தைப்பார். அதே போல அந்த மனுஷன் தன்னிடம் தூரமா போனான் என்றால் அவனை அவர் சேர்த்துக் கொள்வார். ஒருவேளை அவனுடைய பாவத்தில் இருக்கிறான் என்றால் தன்னுடைய கண்ணீரால், தன்னுடைய இரத்தத்தினால் அவனை கழுவி மீண்டும் மகனாக அவர் ஏற்றுக்கொள்வார். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆவியானவர் நம்மிடத்தில் இருக்கின்றார். இந்த உலகம் முழுவதும் ஒரு ஓநாயாக இருக்கலாம், ஆனால் அவர் கடவுளுடைய ஆவியோ பெரியவர். எனவே நமக்கு அவர் விடுதலை கொடுக்கின்றார் என்ற நம்பிக்கையில் திருப்பலியில் பங்கு பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். கடமையில் தவிர ஏதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. மரியாதையும் வானதூதர் புனிதர்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் அன்பு இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்தும் திருமகனுடைய இதயத்தின் வழியாக
உமது அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவிழமானி. அதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு பாவ கழுவாயின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, இஸ்ரவேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றி அருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசீரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருள்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கோருவேன். அவர்கள் மேல் இருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லீலி போல் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபனோனை போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தலை தூங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றாவேன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். பல்லவி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 10ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 16 துவங்கி 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் திரு தூதர்களை நோக்கி கூறியது: இதோ, ஓநாய்கள் இடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல் நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாகவும் புறாக்களைப் போல கபட அற்றவர்களாகவும் இருங்கள். எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டும் ஆளுநரிடமும் அரசரிடமும் உங்களை இழுத்து செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாக பேசுவார். சகோதர சகோதரிகளும்
தம் உடன் சகோதரன் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொள்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரை மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்க. மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ராயலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே புகழ். அடியோர் யாம் தரும் காணிக்கை அன்பாயேற்பாயாண்டவனே. அடியோர் யாம் தரும் காணிக்கை அன்பாயேற்பாயாண்டவனே. பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீர்வை அடையாமல், பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீர்வை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாய் எம்மை நீ மாற்றிடுவாய். அடியோர் யாம் தரும் காணிக்கை அன்பாயேற்பாயாண்டவனே. சகோதரன் சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமதன்மைக்காகவும் புனித திருவை நடத்துவதற்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கனி அன்பை நீர் கண்ணோக்கியருடும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடு செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஏற்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானகத்தூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவென்றே சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டகமும் புதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் போற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய திருவுடலாகவும் இரத்தமும் ஆகியவை எங்களுக்கு மார்பனவாக அவர் பணித்தவாறே இவ்வழியை கொண்டு சேர்ந்து நிறைவேற்றுகிறோம். ஏனெனில் அவர் பாடுபட மனமுகந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை தமிழுடைய திருக்கரத்தில் அன்போடு வானகத்தந்தைக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரை தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து இறைமகன் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பம் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை தேர்ந்து கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்றுபடுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் இறைச்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், மறைமாவட்ட ஆயர் அமல்ராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதரன் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா அங்கத்தினர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம்மளுடைய திரு அவையில் இருக்கின்ற எல்லா குடும்பத்தில் உள்ள மக்களும் ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்றால் சந்தேகம்தான். எல்லோரும் ஒருமனப்பட்டு இருப்பது இல்லை. பார்க்கின்றோம், பல குடும்பங்களில் தந்தைக்கு எதிராக பிள்ளைகளும் மனைவிக்கு எதிராக மக்களும் இருப்பதையும், சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் இதோ பரிசுத்த ஆவி ஊடுருவதற்கு பதிலாக பல கெட்ட ஆவிகள் ஊடுருவே குடும்பமானது. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் நற்செய்தியில் வாசித்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், இதோ உங்களுக்குள் இருக்கின்ற ஆவியானவர் பேசுவார். எல்லா சங்கடமான சூழ்நிலைகளிலும் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கின்றார். எனவே நாம் தைரியமாக, நாம் நம்பிக்கையோடு இருந்தோம் என்றால், உண்மையாகவே கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தோம் என்றால், இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணையாக இருந்து அந்த சங்கடமான நேரங்களிலும் எதிரிகளிடம் இருந்தும் எந்த கொரோனா என்ற தொற்று வியாதியிடம் இருந்தும் நம்மை விடுவிப்பார். காரணம், அவர் நமக்குள் இருக்கின்றார் என்று ஆண்டவர் கூறுகிறார். எனவே இந்த ஒரு வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து நம்மளுடைய துயர நேரங்களிலும் கடவுள் கூட இருக்கிறார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் நாம் வளர நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு கொடுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தும் இருந்தும் எங்களுக்கு விடுதலை தந்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு நீர் ஒளிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை பெற்று பகிர்ந்து கொள்ளவும். அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியை எங்கள் மேல் இறக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சுமரியை எம் மேல் இறக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சுமரியை எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரை முடித்து உடலை கொடுக்கின்ற அனைவருக்கும் நிலைவாழ்வு தருவீராக. ஆமென்.
பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திவ்ய நற்கருணைநாதர் நம்முடைய உடலுக்குள்ளும் ஆத்மாவுக்குள்ளும் வந்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். இளைஞர் ஆண்டுக்கான ஜெபம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இளமை துடிப்புடன் எம் திருவையும் சமூகம் இயங்க இளைஞர்களை கொடையாக வழங்கியமைக்கு நன்றி கூறுகின்றோம். அவர்களின் இளைஞர் இயேசு உயிராற்றலுடன் இன்றும் வாழ்கிறார் என்பதனை கண்டுகொள்வதற்கு தூய ஆவியாரை எம்மில் பொழிவதற்காக நன்றி கூறுகின்றோம். எம் இளைஞர்கள் இயேசுவோடு நட்புறவிலும் உடன் வாழும் மனிதரோடு தோழமையிலும் வளரச் செய்திருளும். உடன் பயணிக்கும் மூத்தோருடைய வழி நடத்துதலில் மண்சாரா பண்பாட்டு வேர்களை பேணி காத்து தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்க உறுதி தந்திருளும். போதைப் பொருட்களுக்கும் தவறான செயல்களுக்கும் இடம்படாமல் ஆற்றல் மிக ஆளுமையை உருவாக்க செய்திருளும். எண்மின் ஊடகங்களை பொறுப்புணர்வுடன் கையாண்டு நற்செய்தி பணிக்கு பயன்படுத்த அருள்தாரும். ஜாதி மத வேறுபாடுகளையும் பாலின பாகுபாடுகளையும் அகற்றி சமத்துவ சமூகம் படைக்க வழிகாட்டியருளும். இயற்கையோட நல்லுறவு கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாத்து சமூக அக்கறையும் அரசியல் ஈடுபாடும் கொண்டு அழைத்தலை தெளிந்து தேர்ந்து கொள்ள துணிவை தந்தருளும். இவ்வாறு இளைஞர் இயேசுவின் மனநிலையில் ஆற்றலோடு மாற்றம் நோக்கி பயணிக்கும் நல்ல இளைஞர்களாக வாழச் செய்திருளும். ஆமீன். ஜெபிப்புமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி அறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஏற்க பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளில் அவரையே கண்டு கொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து என்றும் எப்பொழுதும் காப்பாற்றுவாராக. ஆண்டவரின் தூய ஆவியின் கூடாரமாக இருக்க வாழ்வோம். ஆண்டவர் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி.